நான் உங்க நாகராஜ். ஒரு சித்தரோட ஜீவ சமாதியில மனமுருகி வேண்டி பாட்டு பாடுனா வேண்டுதல்கள் நிறைவேறுவதா ஒரு வித்தியாசமான தகவலை சமீபத்துல நான் கேள்விப்பட்டேன். மனமுருகி பாடினால் பிரார்த்தனைகள் பலிக்கும். வருக நீரிதனிலமந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குழுமியானந்த தெய்வமே. திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது வரகநேரி. இங்கே உள்ள உய்யகொண்டான் ஆற்றங்கரையோரமாக அமைஞ்சிருக்கு ஸ்ரீ குழுமியானந்த சுவாமிகளோட ஜீவசமாதி. குழுமியானந்த சுவாமிகள் இங்கே ஜீவசமாதியாகி கிட்டத்தட்ட 115 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த ஜீவசமாதியில் பல அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கிறதா கேள்விப்பட்டோம். இன்னைக்கு குழுமியானந்த சுவாமிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க. திருச்சியில இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு வரகநேரி. இங்கதான் குழுமியானந்தா சுவாமிகளோட ஜீவசமாதி அமைஞ்சிருக்கு. நான் இதுவரைக்கும் நிறைய சித்தர்களை பத்தியும் மகான்களை பத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு சில ஜீவசமாதிகளுக்கும் போயிருக்கேன். எல்லா மகான்களும் சித்தர்களும் ஏதாவது ஒரு விதத்துல யூனிக்கா இருப்பாங்க. அப்படி இங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற குழுமியானந்தா சுவாமிகளை பத்தி நான் கேள்விப்பட்ட தகவல் உண்மையிலேயே எனக்கு பிரமிப்பை தந்ததுன்னு தான் சொல்லணும். ஊரோட மைய பகுதியில் அமைஞ்சிருக்கு குழுமியானந்தா சுவாமிகளோட ஜீவசமாதி. வெளியே இருந்து பார்க்கும்போது இதை யாரும் சித்தரோட ஜீவசமாதின்னு சொல்ல மாட்டாங்க. கோயிலை எப்படி கட்டி இருப்பாங்களோ அதே மாதிரி கோபுரம் வச்சு கட்டி இருக்காங்க. ரொம்ப நீட்டா பராமரிச்சுக்கிட்டு வராங்க. இதன் மூலமா இந்த ஊர் மக்களோட வாழ்க்கையில குழுமியானந்தா சுவாமிகள் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறத உணர முடிஞ்சது. இந்த மகானோட ஜீவசமாதியில மனமுருகி பாடுனா உடனே அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறுவதா சொல்லப்படுது. நான் கோயிலுக்குள்ள நுழைஞ்சதும் பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்தது. அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குழுமியானந்த தெய்வமே, அருட்பெரும் சுடரே, நல் மாணிக்கமே, அண்டி வருவோர்க்கெல்லாம் அன்பு நெறி காட்டும் அற்புத ஒளியே. இவரோட பேரு காசிராஜன். இந்த ஜீவசமாதியில வந்து பாடுறத வழக்கமா வச்சிருக்காரு. ஆக்சுவலா இவர் கர்நாடிக் சிங்கர். நிறைய ஊர்களுக்கு போய் கச்சேரி நடத்தி இருக்காரு. தொடக்கத்துல இவரு பெரிய கர்நாடிக் சிங்கர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இங்க வந்து பாடியிருக்காரு. இங்க வந்து வேண்டிக்கிட்டு போன கொஞ்ச நாட்கள்லயே நிறைய கச்சேரியில பாடியிருக்காரு. அப்பதான் குழுமியானந்தா சுவாமிகளோட பவர் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல இருந்து தொடர்ந்து இங்க வந்து பாடிக்கிட்டு இருக்காரு. பிரபலமான கர்நாடிக் சிங்கரா ஆகணுங்கிறது இவரோட லட்சியம். அதுக்காக இங்க வந்து வேண்டிக்கிட்டு வித்தியாசமான முறையில பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. பொதுவா பாடுறவங்க எல்லாரும் உட்கார்ந்து பாடுவாங்க, இல்லனா நின்னுகிட்டு பாடுவாங்க. ஆனா இவரு தலை கீழா பத்மாசனத்துல பாடுறதா சொல்றாரு. இப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் வந்து பாடல்? நான் பல மேடைகள் ஏறி பாடிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது சாமியோட அருளாசி தான். அவரோட அருளாசி இருந்தால் இன்னும் மேலே வளரக்கூடிய வாய்ப்புகள் எனக்கு நிறையா இருக்குது. சின்ன பிள்ளைலேருந்து நானும் இந்த கோயிலை வந்து எவ்வளோ பேர் பாடுறாங்க. நானும் சாமியோட புகழை பாடிட்டு இருக்கேன். நானும் ஏதாவது வித்தியாசமாக செய்யணும், சாமியோட புகழை பரப்பணும், சாமிகிட்ட வந்து எம்கே தியாகராஜ வளர்ந்த மாதிரி நானும் வளரணுங்கிறதுக்காக நானும் என்னோட பத்மசிரசாசன முறையில் கழுத்தை கீழே வச்சு தலையை கீழே வச்சு நான் பத்மசிரசாசனத்தில் நான் தேவாரம் திருவாசகம் அருட்பா எல்லாமே பாடிட்டு வர்றேன். சாமியோட அருளாசியும் தான் நானும் அந்த உயர்வான நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க என்னைய. அவரோட அற்புதங்கள் நிகழ்த்திக்கிட்டே இருப்பார் எப்போதுமே. இங்க ஜீவசமாதி ஆகியிருக்கிற குழுமியானந்தா சுவாமிகளுக்கு பாட்டு ரொம்பவே பிடிக்கும். அப்படிங்கறதால நிறைய கச்சேரிகள் இங்க நடக்குமா. பாட்டு பாடுறதுக்காகவே தனியா இங்க ஒரு கச்சேரி மண்டபம் கட்டியிருக்காங்க. இது வரைக்கும் இந்த இடத்துல நிறைய பிரபலமான கர்நாடிக் சிங்கர்ஸ், திரைப்பட பாடகர்கள், இப்படி பல பேர் இங்க பாடியிருக்காங்க. தியாகராஜ பாகவதரோட கச்சேரியும் இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. காசிராஜன் மேடையில உட்கார்ந்திருந்தாரு. ஒரு கேங் பாட்டு பாடிக்கிட்டு ஹார்மோனியம் தபேலா எல்லாம் வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாடி முடிச்சதும் காசிராஜன் பாட ரெடி ஆனாரு. தலைய தரையில வச்சுட்டு அசால்ட்டா 2 கால்களையும் மடக்கி தலை கீழா பத்மாசனத்துல இருந்தாரு. ரொம்ப பழக்கப்பட்ட விஷயத்த செய்யறது போல இத அவரு செஞ்சாரு. இதுல இருந்து இவர் எவ்வளவு நாளா இங்க வந்து இப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. தலை கீழா இருக்கிற காசிராஜன் கிட்ட மைக்க வச்சாங்க. உடனே அவர் பாட தொடங்கிட்டாரு.
வருக நீரிதனிலமுந்து அருள் விளங்கும் எங்கள் சர்க்குரு குழுமியானந்த தெய்வமே, அருள் பெரும் சுடரே, நல் மாணிக்கமே. இந்த போட்டோவில் இருக்கிற இவர்தான் குழுமியானந்தா சுவாமிகள். 1900 இந்த இடத்துல ஜீவசமாதி ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட 115 வருஷம் ஆயிருக்கு. குழுமியானந்தா சுவாமிகள் இந்த ஊர்ல தான் வாழ்ந்திருக்காருன்னு சொல்றதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அதே மாதிரி அவரோட பழகுனவங்க, பயனடைஞ்சவங்க, இப்படி நிறைய பேரோட வாரிசுகள் இன்னைக்கும் இவரை மறக்காம வணங்கிட்டு வராங்க. இவரோட பேரு மணிமாறன், இந்த கோயில் கமிட்டியோட செயலாளர். பர்சனலாவே இவரோட வாழ்க்கையில குழுமியானந்தா சுவாமிகள் நிறைய மாற்றங்களை செய்திருக்காரு. அதனால இவருக்கு குழுமியானந்தா சுவாமிகள் மேல ஈர்ப்பு வந்து இங்க வேலை செய்துகிட்டு இருக்காரு. நான் அவரை சந்திச்சு குழுமியானந்தா சுவாமிகளை பத்தி கேட்க தொடங்கினேன். வழக்கமா எல்லா மகான்களை பத்தி சொல்றது போலவே இங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிற குழுமியானந்தா சுவாமிகளோட பூர்வீகம் பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொல்லப்படுது. குழுமியானந்தா சுவாமிகள் இந்த ஊருக்கு வந்தது ஒரு எதிர்பாராத சம்பவத்தின் மூலமா நடந்திருக்கு. 1870 இந்த ஊரை சேர்ந்த தையல் நாயகி அப்படிங்கிறவங்க பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ குழுமியானந்தா சுவாமிகளை அங்க பார்த்திருக்காங்க. அவரை பார்த்ததும் அவங்களுக்குள்ள இனம் புரியாத பந்தம் உருவாகி இருக்கு. உடனே தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து தங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. தொடக்கத்துல குழுமியானந்தா சுவாமிகள் இந்த ஊருக்கு வந்து தங்கி இருந்த வீடு இன்னும் இங்க இருக்கு. இந்த வீட்டோட திண்ணையில தான் தையல் நாயகி அம்மா குழுமியானந்தா சுவாமிகளை தங்க வச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவர் ஜீவசமாதி ஆகி 115 வருஷம் ஆன பிறகும் இன்னமும் இந்த வீடு அதோட பழமை மாறாம அப்படியே இருக்கிறது உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம்தான். இவரோட பேரு சிங்காரவேல். குழுமியானந்தா சுவாமிகளை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்த தையல் நாயகியோட பேரன். இவங்களோட வீட்ல தான் குழுமியானந்தா சுவாமிகள் தங்கி வாழ்ந்திருக்காரு. இவரோட அப்பா குழுமியானந்தா சுவாமிகளை பத்தி நிறைய விஷயங்களை இவருக்கு சொல்லியிருக்காராம். கடந்த 3 தலைமுறைகளா இவங்க குடும்பம் குழுமியானந்தா சுவாமியை மட்டும்தான் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. நடக்க போற முக்கியமான நிகழ்வுகள் எல்லாத்தையும் குழுமியானந்தா சுவாமிகள் இவருக்கு முன்கூட்டியே உணர்த்தி இருக்காராம். அது மட்டும் இல்லாம இவரோட மனைவிக்கு உடம்பு சரியில்லாத சமயத்துல குழுமியானந்தா சுவாமிகள் நேர்லயே வந்து இவரோட பிரச்சனைய தீர்த்து வச்சு எப்ப அவங்க இறப்பாங்கன்னு தேதியும் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் சொன்ன டேட்ல தான் தன்னோட மனைவி இறந்ததா சொல்றாரு சிங்காரவேல். என்னோட மனைவி வந்து உடம்பு முடியாமல் ரொம்ப மோசமாக இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக இருந்தாங்க. நான் அப்போ வந்து அவர்கிட்ட வந்து சொன்னேன், என்ன தாத்தா அந்த மாதிரி இருக்குது, என்ன செய்ய போகிறீங்க, என்ன அப்படி நீ இருக்கே அப்படின்னு. அப்போ வந்து ஒரு நாள் ராத்திரி 12 மணி இருக்கும் வந்தார். வந்துட்டு இந்தப்பா இந்த விபூதியை பூசு, இதுக்கு வந்து நேரம் இருக்குது, அது வரலையும் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது என்னோட இடத்துக்கு வந்துடும், அதனால் ஒன்றும் செய்ய வேணாம், இதை மட்டும் பூசு, அது வரலையும் இருக்குன்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி அவர் குறிப்பிட்ட நாள் சொன்னார். அந்த குறிப்பிட்ட நாள் ஆனதையுமே அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதை வந்து முன்கூட்டியே எனக்கு வந்து சொல்லிட்டார். தையல் நாயகியோட வீட்டுல குழுமியானந்தா சுவாமிகள் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது நிறைய சித்து வேலைகளை அவர் செய்திருக்காரு. நாளாக நாளாகத்தான் அவரோட மகத்துவம் என்னன்னு மக்களுக்கு புரிய தொடங்கி இருக்கு. இவர் சாதாரணமான ஆள் இல்லைன்னு தெரிஞ்சதும் உடனே அவர் தனியா இருக்கிறதுக்காக இந்த இடத்தை தேர்வு செஞ்சு கூற அமைச்சு கொடுத்திருக்காங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாம பேசாத குழுமியானந்தா சுவாமிகள் எப்போதும் தவத்திலேயே இருந்திருக்காரு. பிரச்சனையோட தன்னை தேடி வரவங்களுக்கு தீர்வு சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. குழுமியானந்த சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் பல சித்து வேலைகளை பண்ணியிருக்காரு. முக்கியமாக நவகண்ட யோகம் அப்படின்னு சொல்லி உடலை 9 பாகங்களாக பிரித்து தவம் பண்ணியிருக்காரு. அப்படி அவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியாக வந்திருக்க ஒருத்தர் அவரை பார்த்துட்டு யாரோ அவரை வெட்டி போட்டுட்டாங்கன்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே குழுமியானந்த சுவாமிகள் முழுமையான நிலையில் நடந்து வந்திருக்கிறத பார்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட மிகப்பெரிய சித்துக்களை செய்யக்கூடிய அளவுக்கு இவர் மிகப்பெரிய மகான்னு இங்கே உள்ள மக்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் இவரை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லை இன்னும் ஒரு 3 சர்ஜனை கூப்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு
ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ளே கொண்டு போய் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிவிட்டு மார்க்கிங் பண்ணிட்டாங்க. ஒரு நிமிஷம்தான் இருக்கும், ஒரு பெரிய சத்தம் கொடுத்துச்சு. அந்த குழந்தை டக்குன்னு நார்மலாக பிறந்துருச்சு. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. நான் இப்போ திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற வரகநேரி அப்படிங்கிற ஊர்ல இருக்கேன். இங்க இருக்கிற குழுமியானந்தா சுவாமிகளோட ஜீவசமாதியில பாட்டு பாடி வேண்டிக்கிட்டா உடனே அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறதா சொல்லப்படுது. இந்த குளத்தோட பேரு பாப்பான் குளம். குளம் முழுவதும் பாசி படர்ந்து இப்போ பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கு. இந்த குளத்துல தான் குழுமியானந்தா சுவாமிகள் ஒரு மிராக்கிளை செய்து காட்டியிருக்காரு. ஒரு முறை குழுமியானந்தா சுவாமிகள் இந்த குளத்துல பத்மாசனம் போட்டு தண்ணி மேல அமர்ந்த நிலையில தியானம் செய்திருக்காரு. அப்படி அவர் தியானத்துல இருக்கிறத இந்த ஊரை சேர்ந்தவங்க பார்த்திருக்காங்க. அப்பதான் திடீர்னு ஒரு அதிசயம் நடந்திருக்கு. தியானத்துல இருந்த குழுமியானந்தா சுவாமிகளோட உடம்பு ஒளி பிழம்பா மாற தொடங்கி இருக்கு. இத பார்த்து பிரமித்து போன ஊர்க்காரங்க அன்னையில இருந்து இவரை தெய்வமா வணங்க தொடங்கி இருக்காங்க. குழுமியானந்த சுவாமி இந்த பாப்பான் குளத்தில் வந்து தவம் பண்ணியிருக்காரு. தண்ணியில் மிதந்தபடி பத்மாசனம் போட்டு தவம் செய்யும்போது அவர் உடல்ல இருந்து ஒளி கதிர்கள் வானத்தை நோக்கி போயிருக்கு. அதை பார்த்த ஊர் மக்கள் அதுக்கப்புறம்தான் குழுமியானந்த சுவாமியை மிகப்பெரிய மகானா நம்பியிருக்காங்க. இவரோட பேரு மருதை. 3 தலைமுறைகளா குழுமியானந்தா சுவாமிகளை வழிபட்டுக்கிட்டு வராங்க. இவரோட பிள்ளைகள் எல்லாரும் குழுமியானந்தா சுவாமிய தாத்தான்னு தான் கூப்பிடுவாங்களாம். அந்த அளவுக்கு அவர் மேல உரிமையோட இருந்திருக்காங்க. ஒரு முறை இவரோட பெண்ணை டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம எல்லாமே நார்மலா இருந்திருக்கு. டெலிவரி நடக்க போற கடைசி நிமிடத்துல செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் பேபி கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறத பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. எதை பத்தியும் கவலைப்படாம மருதையோட பொண்ணு குழுமியானந்தா சுவாமிகளை நினைச்ச வேண்டியிருக்காங்க. அந்த நொடியே எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறந்திருக்கு. காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 4 வரைக்குமே அதுக்கு வந்து பிரசவம் ஆகலை. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ குழந்தை குறுக்க இருக்குது, நார்மல் டெலிவரிக்கு வாய்ப்பு இல்லை ஒருன்ட்டு இன்னும் ஒரு 3 சர்ஜனை கூப்பிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் தியேட்டரில் உள்ளே கொண்டு போய் அனஸ்தீசியா கொடுக்கறதுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிவிட்டு மார்க்கிங் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் என்னுடைய மக குழுமியானந்த தாத்தான்னு சொல்லுவேன் போதுமா அவரை. தாத்தா என்னை கை விட்டுட்டீங்களே, நீங்களும் என்னை விட்டுட்டீங்களே, நான் இப்படி அப்படின்ட்டு அழுதுச்சு. ஒரு நிமிஷம்தான் இருக்கும், ஒரு பெரிய சத்தம் கொடுத்துச்சு. அந்த குழந்தை டக்குன்னு நார்மலாக பிறந்துருச்சு. உடனே அந்த அம்மா சித்தராமூர்த்தி டாக்டர் வெளியே வந்து என்னோடய மனைவியை கட்டி பிடிச்சி, அம்மா இது மாதிரி ஒரு மிராக்கிள் நான் பார்த்ததே கிடையாது என்னுடைய மெடிக்கல் சர்வீஸில், இதை நான் இந்த ஹாஸ்பிட்டலில் இதை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்ட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இது மாதிரி நடந்துச்சுன்னு ரெக்கார்ட் பண்ணாங்க. குழுமியானந்தா சுவாமிகள் இந்த ஊர்ல வாழும்போது மக்களோட மக்களா இருந்து அவங்களோட கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து வச்சிருக்காரு. நான் இங்க வந்து குழுமியானந்தா சுவாமிகளை பத்தி கேள்விப்பட்டதும் எனக்கு நம்மளோட 3வது கண் நிகழ்ச்சியில அருண் போய் பார்த்துட்டு வந்த பேப்பர் சாமி நினைவுக்கு வந்தாரு. குற்றாலத்துக்கு பக்கத்துல இருக்கிற இளஞ்சில வாழ்ந்த பேப்பர் சாமி அந்த ஊர் மக்களுக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்காரு. இன்னைக்கும் அந்த ஊர்ல அவரால பலன் அடைஞ்சவங்க பேப்பர் சாமிய மறக்காம கடவுளா நினைச்சு வழிபட்டுக்கிட்டு வராங்க. அதே போலத்தான் குழுமியானந்தா சுவாமியையும் வரகநேரிய சேர்ந்த மக்கள் 3 தலைமுறைகளா கடவுளா நினைச்சு தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு வராங்க. இவங்களோட பேரு நளினா. ஆனந்தபுரத்தை சேர்ந்த இவங்க சின்ன வயசுல தாத்தா கூட இங்க வந்திருக்காங்க. இவங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே இவங்களோட குடும்பம் குழுமியானந்தா சுவாமிகளை தான் வழிபட்டுக்கிட்டு வராங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி இவங்களோட வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை குழுமியானந்தா சுவாமிகள் நடத்தி காட்டியிருக்காரு. அதுல இருந்து இன்னும் தீவிரமா அவரை நம்ப தொடங்கி இருக்காங்க நளினா. ஃபேஷியல் பிரஷர் வந்து இவங்களுக்கு வாய் வராம போயிருக்கு. சாப்பிட முடியாம பேச முடியாம சிரமப்பட்டிருக்காங்க. ஃபேஷியல் பிரஷரால பாதிக்கப்பட்டவங்க எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா 100% சரியாயிடும்னு நிச்சயமா சொல்ல முடியாது. ஆனா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செஞ்ச 10 நாட்கள்லயே அந்த நோய் சரியாகி இருக்கு. அதுக்கு காரணம்
குழுமை ஆனந்தா சுவாமிகள்னு சொல்றாங்க நளினா. சின்ன வயசுலேருந்து ஒரு 25 வயசுலேருந்து ப்ரெஷர் இருக்குது. அப்போது ஒரு சீசனில் ஃபேஷியல் பல்ஸ்ன்னு ஒன்று வந்துடுச்சு. வாய் பிடிச்சி இழுத்துடுச்சு. பேச்சு கொளறி தான் பேசுவேன், வாய் நேராக வச்சு சாப்பிட முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரொம்ப எங்கள் குடும்பமே அழுதுச்சுன்னு வைங்களேன். டாக்டர்கிட்ட போனோன்னா சத்தம் போட்டாங்க. அவங்க 3 நாளாக சொல்லியிருக்காங்களே, நீங்கள் ஏன் கவனிக்கலைன்னு சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்களுக்கு பேச்சு கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு டாக்டர் பயமுறுத்திட்டாரு. உடனே மனசில் எங்கள் வீட்டுக்காரரும் சரி நானும் சரி குருநாதரை தான் நம்பினோம். குருநாதா, நான் நல்லபடியாக பேசினா எப்போதுமே உன் புகழ் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் குருநாதரை தான் முழு மூச்சாக நம்பினேன். யாருமே எதிர்பார்க்காது. டாக்டர் இந்த ஃபேஷியல் பல்ஸ் வந்தவங்க யாருக்குமே 100% சரியே ஆகாதும்மா. உங்கள் லைஃப்பில் இது நீங்கள் 10 days மெடிசன் சாப்பிட்டோன்னே உங்களுக்கு சரியாயிடுச்சு. 10 நாளில் சரியாயிடுச்சு. 10 நாளில். தொடக்கத்துல இந்த ஜீவசமாதிக்கு வரும்போது நளினா சில நேரங்கள்ல பாட்டு பாடுவாங்களாம். இவங்க தீவிரமான நோயோட பாதிப்புல இருக்கும்போது குழுமை ஆனந்தா சுவாமிகள் கிட்ட இந்த பிரச்சனை சரியானா வாழ்நாள் முழுக்க பாடுறதா வேண்டியிருக்காங்க. அவருக்கு பாட்டு பிடிக்கும் அப்படிங்கறதாலேயோ என்னவோ உடனே இவங்களோட வேண்டுதல் நிறைவேறி இருக்கு. இப்ப வரைக்கும் நளினா இந்த ஜீவசமாதியில தினமும் பாட்டு பாடிக்கிட்டு தான் இருக்காங்க. கண்களை மூடி மனமுருகி நளினா பாடுறத கேட்க ஆள் மனசுல இருந்து குழுமை ஆனந்தா சுவாமிகளுக்கு நன்றி சொல்றத போல இருந்தது. அருள் ஞானமே சுரந்த கருணாகர மூர்த்தியாம், அருள் ஞானமே சுரந்த கருணாகர மூர்த்தியாம், குருநாதன் புகழ் பாடு. அவர் சாகும் தருவாயில் இருக்கிறவர்லையும் சாமியோட குரு பூஜை அன்னைக்கு இங்கே அவசியம் தன்னோட கச்சேரியை பாடிட்டு தான் போவார். பாகவதர் வரும்போது குதிரையில் வரும்போது இங்கே 2 பக்கமும் அவ்வளோ கும்பல் நிற்குமா. இந்த கோயிலுக்கு குழுமை ஆனந்தா சாமி கோயில்னு சொல்கிறத விட பாகவதர் கோயில்னு தான் நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங். இடைவேளைக்கு பின் தொடரும். ஆச்சி மசாலா வழங்கும் 3வது கண் பவர்ட் பை ட்வின் பேர்ட்ஸ் லெக்கிங் தொடர்கிறது. இப்ப நான் திருச்சி பக்கத்துல இருக்கிற வரகநேரியில இருக்கேன். தியாகராஜ பாகவதர், P.U. சின்னப்பா, கிட்டப்பா, இப்படி தமிழ் திரை இசை உலகை ஆண்ட மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாரும் இங்க இருக்கிற குழுமை ஆனந்தா சுவாமிகள் ஜீவசமாதியில மனமுருகி பாடியிருக்காங்க. நான் இந்த ஜீவசமாதிக்கு வந்ததுல இருந்து பாட்டுக்கு பஞ்சம் இல்லை. எங்கேயாவது யாராவது ஒருத்தர் பாடிக்கிட்டே இருக்காங்க. குழுமை ஆனந்தா சுவாமிகளோட ஜீவசமாதிக்கு முன்னாடி உட்கார்ந்து ஒரு பெரியவர் புக்க வச்சுக்கிட்டு மனமுருகி வேண்டி பாடிக்கிட்டு இருந்தாரு. தியாகராஜ பாகவதர் சினிமாவுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு எதிரில் இருக்கிற குளத்துல கழுத்தளவு தண்ணீர்ல நின்னு சாதகம் செய்வாராம். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மறக்காம இங்க பாடுறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. இங்க பாடி முடிச்சு சினிமாவுக்கு போய் பிரபலமான பிறகும் கூட ஒவ்வொரு குரு பூஜைக்கும் இங்க பாடியிருக்காரு. அந்த மாதிரியான நேரங்கள்ல இந்த இடமே மக்கள் வெள்ளத்துல மூழ்கி இருக்கும்னு சொல்றாரு மணிமாறன். இந்த வியாழக்கிழமையான வழிபாடு நடக்கும், வார வழிபாடுன்னு. அந்த வார வழிபாடு நடக்கும்போது அவர் பாடிக்கிட்டு இருந்திருக்காரு. இப்படியே பாடி 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 அவர் நாடக கட்ட இதில் சேர்ந்து அதுக்கப்புறம் பற்பல இதில் உலகத்திலே பெரிய ஏலிசை மன்னருங்கிற ஒரு பட்டத்தை வாங்கி பெரிய பெரிய ஆளாகிட்டார். அவர் சாகும் தருவாயில் இருக்கிறவர்லையும் சாமியோட குரு பூஜை அன்னைக்கு இங்கே அவசியம் தன்னோட கச்சேரியை பாடிட்டு தான் போவார். அப்படி இருக்கையில் 1945 50க்குள்ளே பாகவதர் தலைமையில் இங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. பாகவதர் கச்சேரினா அந்த கோயிலில் கும்பல் இருக்காது, குதிரையில் வருவார். பாகவதர் வரும்போது குதிரையில் வரும்போது இங்கே 2 பக்கமும் அவ்வளோ கும்பல் நிற்குமா. இந்த கோயிலுக்கு குழுமை ஆனந்தா சாமி கோயில்னு சொல்கிறத விட பாகவதர் கோயில்னு தான் நிறையா பேர் சொல்லுவாங்க. ஆமாம், பாகவதர் கோயில் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அளவுக்கு கும்பல், அவ்வளோ கும்பல் இருக்குமா. தியாகராஜ பாகவதருக்கும் குழுமை ஆனந்தா சுவாமிக்கும் மானசீகமான குரு சிஷ்யன் உறவு இருந்திருக்கு. இனம் புரியாத ஒரு பந்தம் இவங்களுக்குள்ள இருந்திருக்கு. அதோட தொடர்ச்சியா பாகவதரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னைக்கும் இங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல
தியாகராஜ பாகவதரோட தம்பி மகள் இங்க வந்து கச்சேரி நடத்தியிருக்காங்க. தியாகராஜ பாகவதர் தன்னோட கடைசி காலத்தை குழுமியானந்தா சுவாமிகளோட ஜீவசமாதியில வாழ்ந்ததா சில பேர் சொல்றாங்க. அவர் கேட்டுக்கிட்டதின் பேர்ல தியாகராஜ பாகவதரோட சமாதி இந்த கோயிலுக்கு பக்கத்திலேயே அமைச்சிருக்காங்க. அவரோட கல்லறைக்கு என கூட்டிட்டு போனாரு மணிமாறன். தமிழ் திரை உலகம் இன்றும் கொண்டாடிக்கிட்டு இருக்கும் ஒரு கலைஞனோட சமாதி சரியான பராமரிப்பு இல்லாம இருந்தது. அங்க இருந்த கல்வெட்டுல தியாகராஜ பாகவதரை பத்தின தகவல்கள் செதுக்கப்பட்டிருந்தது. குழுமியானந்தா சுவாமிகள் வாழ்ந்து மறைந்த இத்தனை வருஷங்கள்ல அவர் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் காட்சி கொடுத்து பேசியிருக்கிறதா சொல்றாங்க. அதுல தியாகராஜ பாகவதரும் ஒருத்தர். ஒரு சமயம் தியாகராஜ பாகவதர் ஜீவசமாதியில பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் கேட்டிருக்கு. வடக்கே போ வடக்கே போன்னு அந்த குரல் சொல்லியிருக்கு. அதன் பிறகுதான் அவர் சினிமாவுக்கு போய் 7 இசை மன்னரா வளர்ந்திருக்காரு. அப்போ அந்த காலத்தில் இருக்கும்போது தியாகராஜ பாகவதற்கு வந்து ஒரு அசரீரி கேட்டுதாமே, வடக்க நோக்கி போ அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் உண்மையா? அதெல்லாம் உண்மைதான். என்ன நடந்தது? அது அதாவது சாமி இதாக வந்து ரொம்ப இதாக பாடியிருக்காங்க. இங்கே வந்து கோயிலில் வந்து உருக்கமாக பாடவும் வடக்க போங்கிற மாதிரி ஒரு அசிரீரி கேட்டு அப்புறம் அதுக்கப்புறம் சென்னை அப்படியே நாடக சபாவில் அப்படியே கலந்துக்கிட்டு இன்னும் பெரிய புகழ் வாங்கிட்டார். அதாவது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ புகழ் வாங்கணுமோ அந்த அளவுக்கு புகழ் வாங்கிட்டார். அப்படிப்பட்டவரை வந்து சாமி வந்து அந்த கரையிலையும் அவர்கிட்ட வந்து பாடி புகழ் பெற்றவர் இந்த கரையில் இருக்கிறது பெரிய விசேஷம். தமிழ் திரை உலகில் முதல் சூப்பர் ஸ்டாராக கொண்டாடப்பட்ட தியாகராஜ பாகவதரோட வாழ்க்கை வரலாற்றுல அவரோட வாழ்க்கையை திருப்பி போட்ட குழுமியானந்தா சுவாமிகளை பத்தி எந்த தகவலும் பதிவாகாம போயிருக்கலாம். ஒருவேளை அவங்களுக்கு அது அவசியம் இல்லாததா கூட இருந்திருக்கலாம். ஆனா ஸ்பிரிச்சுவலா தியாகராஜ பாகவதற்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருந்ததையும் அதன் மூலமா தான் அவர் திரைத்துறையில பெரிய ஆளா வளர்ந்திருக்காரு அப்படிங்கறதையும் 3வது கண் நிகழ்ச்சி மூலமா இப்ப நாம பதிவு செய்திருக்கோம். நான் அங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தது. எனக்கும் பாட்டு பாடி மனமுருகி வேண்டணும்னு ஆசைதான். நான் பாடி அதை நீங்க கேட்கிற கொடுமைய உங்களுக்கு தர நான் விரும்பல. மனசுக்குள்ளேயே குழுமியானந்தா சுவாமிகளை வேண்டிக்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டேன். இதே போல வேற ஒரு அமானுஷ்யமான நிகழ்ச்சியில திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். இந்த நிகழ்ச்சி மீண்டும் வருகின்ற திங்கள் அன்று பகல் 12:30க்கு மறு ஒளிபரப்பாகும். 3வது கண் அருண் உடலுக்குள் கோரக்கரை வரவழைக்க ஓர் பரிசோதனை முயற்சி. ஒரு த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற Facebook பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். சின்ன வச்சு அவ கரைய சின்ன வச்சு நீ கொடுக்கணும்.